அன்பார்ந்த உறவுகளே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி அன்பு தம்பி கமலேசனின் பணிவான வணக்கங்கள். நம்ம பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி எங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த வீடியோ போடுறேன். பென்னாகரத்தில் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அன்னார் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாடி செல்வம் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் களம் காண்கின்றார். அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியிலே திடீரென சீட்டு வாங்கி கை சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஜி.கே. மணி அவர்களின் மகன் தமிழ் குமரன் அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்களை கூறதான் இந்த பதிவு. இங்கே பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியிலே 3 முறை உங்களை நம்பி இந்த பாட்டாளி சொந்தங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் அந்த மக்களுக்கு செய்தது என்ன? அவரையே நம்பியிருந்த நாங்கள் எல்லாம் இன்று எந்த ஒரு வளர்ச்சியும் காணாமல் வீழ்ந்து கிடக்கின்றோம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2000 கோடியில லைக்கா நிறுவனத்துல பங்குதாரராக இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கெல்லாம் இரவு பகல் பாராமல் அயராது உழைச்சோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு, எங்கள் குழந்தைகளை ஒரு கல்லூரியிலோ எங்காவது சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உதவி கேட்டால் நான் சொன்னால் என்னப்பா செய்ய போகிறாங்க அப்படி என்று மறுத்து விடுவீர்கள். ஜி.கே. மணி அவர்களே, உங்களது பேர குழந்தைகள் மட்டும் டாக்டராகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் 50 கோடியிலே மாட மாளிகை கட்டி உங்கள் பேர பேத்தி குழந்தைகளுக்கு திருமணம் என்றால் திமுகவை சார்ந்த முதலமைச்சர் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கெல்லாம் காரணம் பெண்ணாகரம் தொகுதி மக்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்தது என்ன? துரோகம் ஒன்றை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. துரோகத்தை மட்டும் தான் செஞ்சிருக்கிறீங்க. ஒரு காடியை வளர்த்துக்கிட்டு, ஒரு மஞ்ச பைய கக்கத்துல வச்சுக்கிட்டு, அக்கறையிலிருந்து போட்டு தாட்டி வந்து ஏரியூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தப்ப எங்க அன்பு அண்ணன் சி.வி. மாது அவர்கள் ஒரு அம்பாஸ்டர் காரை எடுத்து டீசல் அடிச்சு உங்களை எல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை சட்டமன்றத்தில் அமர வைத்தார். ஆனால் நீங்க ஏறி வந்த ஏணியை எட்டி உதப்பது போல் இங்கே பென்னாகரம் தொகுதியில் இருந்த பெரியண்ணன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் புறக்கணித்தீர்கள். ஆதலால் பென்னாகரம் தொகுதியில் திமுக என்ற கட்சியே இல்லாமல் இருந்தது. இன்று அது வளர்வதற்கு காரணமாக இருந்தது ஜி.கே. மணி அவர்கள்தான். என்.எம்.எஸ். சுப்பிரமணி யானை சின்னத்தில் போட்டியிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தோன்றிய காலத்திலேயே அவரையும் புறம் தள்ளினீர்கள். சி.வி. மாது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவரையும் புறக்கணித்தீர்கள். இது போன்று முக்கிய கட்சி நிர்வாகிகள் அனைவரையுமே புறம் தள்ளி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கட்சி நிர்வாகிகளை யாரும் எந்த பதவிக்கும் வரவிடாமல் நீங்கள் மட்டும் பதவி சுகத்தை அனுபவித்து எல்லா செல்வந்தர்களிடையும் ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த பென்னாகரம் தொகுதி மக்கள். நீங்க மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று அவர்களுக்கு செய்தது நீங்கள் துரோகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஐயா அவர்களின் குடும்பத்தை பிரித்து சின்னையா அவர்களை செயல்பட விடாமல் நீங்கள் தடை செய்து கொண்டு இருந்ததால் இன்னைக்கு சின்னையா வீட்டிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளார். அவர் பின்னால் நாங்கள் தொடர்கின்றோம். உங்களுக்கு பென்னாகரம் தொகுதி எந்த அளவிற்கு செல்வாக்கை கொடுத்து வாழ வைத்ததோ அதே போன்று இந்த முறை டெபாசிட்டை இழக்க செய்து உங்களை பென்னாகரம் தொகுதியை விட்ட ஓட ஓட விரட்டப் போகின்றார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் அன்புமணிக்கு துரோகம் நினைத்த நீங்கள் இனிமேல் எங்கும்
முகம் வைத்து பேச வழியில்லாமல் ஓடிவிடச் செய்கின்றோம் பென்னாகரம் தொகுதி மக்கள் என்று எச்சரிக்கின்றோம்.